தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க. இன்றைய தினம் திமுகவுடைய நில பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது. கதவை தட்டி தட்டி தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நில திமுக வந்துட்டு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதிலிருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சுட்டு வந்து வீடு வீடா கொடுக்கிருக்கிறாங்க. வீடு வீடா கொடுக்கிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்க சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தா வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்துட்டு வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷம் மக்கள் பிரச்சனை சந்திச்சு இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க? ஓட்டு போட்ட மக்கள் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க. இதுல அடிச்சு கொடுத்தது உண்மைதானே? அவர் தானே அடிச்சு கொடுத்திருக்காரு. அப்படிலாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருல. அப்புறம் என்ன நல்லாட்சி செய்யறீங்க? எங்க பார்த்தாலும் சொல்றாரு ஸ்டாலின் பிரச்சனை இல்லாத இருந்தா ஒரு சிறப்பான ஆட்சி. அங்க பிரச்சனை இருந்தா அது சிறப்பான ஆட்சியா? மோசமான ஆட்சி தானே? சொல்லுங்க, மோசமான ஆட்சி தானே? அது மட்டும் இல்ல, ரைட். இதுக்கு முந்தி இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப நாங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தோம். அருமைச்சவர் காமராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தாரு. அப்போ வீடு வீடா ஊர் ஊரா போனார். அங்க போய் அப்படியே ஊர் மக்களை எல்லாம் அழைச்சார். மக்கள் என்ன நினைச்சாங்க? பரவாயில்லையே, திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு, நம்முடைய குறைகள்லாம் தீர்த்துருவாருன்னு சொல்றாரு, கூட்டத்தில் கலந்துக்கலான்னு ஆர்வத்தோட பெண்கள் ஆண்கள் எல்லாம் அந்த முன்னாண்ட போட்டுக்கிற பெட்ஷீட்ல அமர்ந்துக்கிட்டாங்க. திட்டுல திரு ஸ்டாலின் பாயை போட்டு அமர்ந்துக்கிட்டு, பெரியவர்களே தாய்மார்களே, உங்களுக்கு என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை, நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியை வச்சிருக்கிற முன்னாண்ட அந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டி பூட்டி சீலு வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். ஆட்சி வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுன்னு சொன்னீங்க. அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் மனுவா எழுதி கொடுத்துட்டாங்கல்ல. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்து பேர். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உஷாரா இருங்க. ஒரு முறை ஏமாந்துட்டீங்க, நீ ஏமாறாதீங்க. சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார், திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்போ மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில்
உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்கள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எங்களுடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை அடைந்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தயவு செய்து அல்லுறது விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு, கட்சிக்கு, அதிமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு விவசாயி, உங்களோடு நானும் உங்களுக்கு துணை நிற்பேன். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. நம்ம இடுப்புல கட்டிருக்கிற வேஷ்டி அழிகின்ற பொழுது தானா போய் கை சரி செய்யும். அதே போல விவசாயிகள் துன்பம் படுகின்ற பொழுது அதிமுக அரசு உங்களுக்கு துணை நின்றது. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் கடந்த 3 ஆண்டு காலமா அந்த குறுவை பயிருக்கு இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. 2 ஆண்டுக்கு முந்தி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்து பகிரங்கமா பேசினார், வீரவசனம் பேசினார். நானும் டெல்டா காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணி திறந்து விட்டார் மேட்டூர்ல. இங்க தண்ணி வந்து சேர்ந்தது. விவசாயிகள் ஆகா, முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக போய் குறுவை சாகுபடி பயிருக்கு தண்ணி திறந்து விட்டுட்டார் அப்படின்னு குறுவை சாகுபடி செஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல திரு ஸ்டாலின். கடைசியில விளைகின்ற பொழுது தண்ணி இல்ல, மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அறுவடை செய்கின்ற அந்த பருவத்தில் தண்ணி இல்லாம குறுவை சாகுபடி பயிர்கள் காய்ந்து தீஞ்சு பெரும் நஷ்டத்துக்கு ஆளானார்கள் விவசாயிகள். இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை இணைத்து விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தின் மூலமாக பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு தான் சுமார் 12,000 கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டை பெற்று தந்த இந்தியாவிலே முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு, விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசு. அது மட்டுமா, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியல, சட்ட போராட்டம் நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இங்க பருத்தி அதிகமாக விளையுது. இந்த பருத்திக்கு நியாயமான விலை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? இந்த பகுதியில் இருக்கிற சில வியாபாரிகள் இங்க சிண்டிகேட் போட்டு அவர்களே கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க. அப்ப உண்மையா பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் தகுந்த விலை கிடைக்கல. என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த அருமை சகோதரர் காமராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நடத்தணும். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையில இன்றைக்கு வெளியூரில் இருக்கின்ற வியாபாரிகள்லாம் வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் ஏலத்தில் கலந்து இன்றைக்கு 52 ரூபாய் ஒரு கிலோ, 52 ரூபாய்க்கு வித்த பஞ்சு இன்றைக்கு 74 ரூபாய்க்கு ஒரு கிலோ பஞ்சு விற்குது.